ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தேங்காய் பாறை எடுத்து வச்சுருக்கேன் மீன். இது நான் பார்த்தீங்கன்னா அந்த வெறி மிளகாத்தூள் உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த குழம்பு செய்ய போகிறேன். அந்த குழம்புக்கு நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் உப்பெல்லாம் போடாமல் மூடி செய்யணும். இது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் காரெலாம் ஏறி நல்லாயிருக்கணும். நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் போட்டு நான் வறுக்கிறேன், கொஞ்சம் போட்டு நான் குழம்பு வைக்கிறேன். அடுப்பில் ஒரு வானல் வச்சு பற்ற வச்சு அதுக்கு நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றா செய்வேன். நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் நல்லா வாசமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். படவும் காஞ்சோடனே அது கூட கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை. பூண்டுலாம் குழம்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்படியே போடுறதோட நீங்கள் வந்து இதை மாதிரி நீங்கள் நசுக்கி போட்டால், இதை மாதிரி நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் நசுக்கி போட்டாக்கா பசங்க எதுவும் ஒதுக்கவும் மாட்டாங்க. நல்லா குழம்பு நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஒரு 5 பூண்டு பல்லு போட்டு தட்டி போட்டிருக்கேன். நான் அந்த சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அந்த வடம் வெங்காயம், அந்த வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தோல்லாம் எடுத்துகிட்டு நான் நல்லா இடித்து போட்டிருக்கேன். சில பேர் முழுசாக போடுவாங்க, அப்போ தான் வாசனையாக இருக்கும். நீங்கள் நல்லா இடித்து போட்டாக்கா பசங்க எதுவுமே ஒதுக்க மாட்டாங்க. முழுசாக இருந்தால் பசங்க பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க, ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. இதுமாதிரி நீங்கள் இடித்து போட்டால் குழம்பா மிக்ஸ் ஆகிடும், நல்லாயிருக்கும். அப்போ தான் குழம்பு அதில் ஏறி நல்லாவே இருக்கும். வழங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு. நான் அந்த மீன்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், ஆனால் கொஞ்சம் பார்த்து போடணும் உப்பு. நீங்கள் மீன் குழம்பு நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் வைக்கிறத வந்து நீங்கள் வந்து சட்டியில் வச்சு நல்லா வாசனையாக இருக்கும். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி இந்த மீன் குழம்பு காரக்குழம்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் நல்லா எண்ணெய் போட்டு வைப்பேன். இதுக்கே பாருங்கள், நான் நல்லா இடித்து போட்டதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். வெங்காயம் முழுசாகவே இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு வதக்கணும். நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். நான் அந்த மீன் குழம்புக்கு போட்டு ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாத்தூள் போட போகிறேன். ஏன்னாக்கா அந்த வெறி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது ஒரு ஸ்பூனு. சாம்பார் மிளகாத்தூள் அது ஒரு 3 ஸ்பூன் போடுவேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விடணும். மீன் போடணும். நீங்கள் மீனில் மசாலா போடாமல் நீங்கள் அப்படியே கூட போட்டால் போடலாம். சரி, நான் கொஞ்சமாக செஞ்சு பார்க்கலாமேன்னு செஞ்சு பார்க்க. நான் கொஞ்சம் 4 தேங்காய் பத்தை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்து பால் எடுக்க போகிறேன் மீன் குழம்புக்கு. இந்த பாருங்க, சுண்டி பாருங்கள் நல்லா கொச்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு நல்லா பக்குவத்தில் இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த தேங்காய் பால் அரைச்சி ஊற்றினாலும் நல்லா பிடிக்கும். இந்த பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்கிட்டு கொஞ்சம் திக்காக இருக்குது. நான் கொஞ்சம் லைட்டாக திக்காக தான் சாப்பிடுவோம். இந்த ஸ்டேஜில் மாங்காய் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் வெந்தவொடனே மீனை போட்டு இறக்கிட வேண்டியதான். மாங்காய் போடக்குள்ளலாம் ஃபாஸ்ட்டாக போடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மீனை போடக்குள்ள அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுருந்தோம். அந்த மீன் ஃபுல்லாக வந்து மிண்டுடும்னா பீஸாக வந்துடும். இதுக்கு நீங்கள் லாஸ்ட்டாக நான் என்ன பண்ணோம், மிளகுத்தூள் போட்டு இறக்கணும். மிளகுத்தூள் போட்டால் வாசனையாக இருக்கும். இல்லை இதுக்கு இல்லை, மீன் குழம்பு, கறி குழம்பு, இந்த எறா குழம்பு, எந்த ஒரு அந்த நான்வெஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நான் காரக்குழம்புக்கும் நான் என்ன பண்ணுவேன், கடைசியாக வந்து கொஞ்சோண்டு அந்த மிளகுத்தூள் போட்டு இறக்க நல்லா சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். மாங்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் மீன்லாம் போட்டு இந்த லைட்டாக சிம்மாக்கி வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் போதுங்க, மீன் வெந்துடும். குழம்புல முங்குற மாதிரி முங்கி வச்சிடணும். இதோ பாருங்க, சிம்மில் வச்சாச்சு. இருங்க 1-2 நிமிஷம் சென்ட்டு அடுப்பு நிறுத்திடலாம். அடுப்பு நிறுத்திட்டு உடனே வந்து குழம்பு யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு ஊற்றினா தான் நல்லா வந்து குழம்புல அந்த மீனில் அந்த குழம்புலாம் ஏறி நல்லாயிருக்கும். அதோட மீன் குழம்பு அன்றைக்கி வச்சு அன்றைக்கி சாப்பிட்றதோட மண்ணால் வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பர், நல்லா ருசியாக நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், மீன்லாம் பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.